நான் 35 வயதைக் கடந்துவிட்டேன். என்னால் முன்பு போல இருக்க முடியவில்லை. மகிழ்ச்சியை இழந்துவிட்டேன். அனைவரையும் பார்த்தால் எனக்குப் பொறாமையாக இருக்கின்றது. என் சுற்றுவட்டத்தைப் பார்த்தால் எரிச்சலாக வருகின்றது. அவர்களைப் போல என்னால் இருக்க முடியவில்லை என்ற ஏக்கத்திலேயே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? படுத்தால் தூக்கம் வருவதில்லை. அப்பொழுதுதான் பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், எதிர்காலத்தைப் பற்றின பயம், இது எல்லாம் ஒன்றிணைந்து என்னவென்றே தெரியாமல் ஏதோ ஒன்று உள்ளுக்குள் ஓட ஆரம்பித்து விடுகிறது. அது நேரில் பார்ப்பது போலவே உள்ளது. என்னை ஆக்டிவேட் பண்ணுவது போலவே உள்ளது. ஏன் என்னால் முன்பு போல இருக்க முடியவில்லை? அனைத்தும் இருந்தும் நிம்மதியற்ற நிலையில் இருக்கின்றேன். தேவைக்கு பஞ்சம் இல்லை. பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. அனைத்து வசதிகளும் உள்ளது. ஆனால் மனம் மட்டும் நிம்மதியில்லாமல் அலைமோதிக்கொண்டே இருக்கின்றது. ஏன் எனக்கு இந்த நிலை? நான் என்ன பாவம் செய்து வந்தேன்? எல்லாம் கர்ம வினையா என்று எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லையே. அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்து கொண்டிருந்தேனே. யார் மனதையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். யாரையும் புண்படும்படி பேச மாட்டேன். ஆனால் சத்தமாக கூட நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன். அமைதியாக இருப்பேன். அழுகை மட்டும் எனக்கு அடிக்கடி வரும். ஏன் இந்த நிலை? என்னால் சாதாரணமாக இருக்க முடியவில்லையே. நான் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவேனா? என்னால் முடியுமா? என் குழந்தைகளை நான் எப்படி வளர்த்துவேன்? அவர்களை எப்படி பராமரிப்பது? என்னால் என்னுடைய இயலாமை எனக்கு கோபமாக வெளிப்படுகிறது. மற்றவர்களை பார்த்தால் எரிச்சலாக வருகின்றது. எடுத்தெறிந்து பேசுகின்றேன். இப்பொழுது முன்பு அமைதியாக இருந்த நான் இப்பொழுது அனைவருக்கும் விரோதியாக மாறிவிட்டேன். எப்பொழுதும் பதட்டமாகவே என் நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. யாராவது பெயர் சொல்லி அழைத்தால் கூட படபடப்பாக இருக்கின்றது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் என்னை புரிந்து கொண்டு எனக்கு விளக்கிச் சொல்கின்றார்கள். அவர் சொல்லுவதை கேட்டுவிட்டு நான் இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லையே, எனக்கு புரியவில்லையே என்று சொல்லி அவர்களை மறுபடியும் எரிச்சல் ஊட்டுகின்றேன். சுற்றி சுற்றி பழைய சிந்தனைக்குள்ளேயே செல்கின்றது. நான் அப்படி எதுவும் கெடுதல் செய்யவில்லையே, என்ன சிந்தனைனே தெரியலையே என்று மனம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றது. யாரை பார்ப்பது? என்ன செய்வது? எங்கே மாறுவது? எங்கே வெளியில் செல்வது? எங்காவது நீண்ட நாட்கள் சென்று இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? மனம் அமைதி கிடைக்குமா? யாராவதிடம் பேசிக் கொண்டிருந்தால் மனம் நிறைவடையுமா என்று பலரிடம் பேசினேன். அதுவும் பயனளிக்கவில்லை. எனக்கு மறுபடியும் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. யாருடனெல்லாம் பேசினேனோ அவர்கள் என்னை மற்றவர்களிடம் தவறுதலாக சொல்லி என்னை மேலும் காயப்படுத்தி விட்டனர். இதுபோன்று எனக்குள் பல சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னை அனுதினமும் கொன்று கொண்டே இருக்கின்றது. நான் தூங்கினால் தூங்க முடியவில்லை. சாப்பிட முடியவில்லை. இயல்பாக இருக்க முடியவில்லை. எனக்கு அனைத்து வசதிகளும் இருந்தும் நான் ஒன்றுமற்ற நிலையில் ஒரு சாதாரண மனிதர்களைப் கூட இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த துயரம்? ஏன் இந்த துக்கம்? இது தீருமா என்று நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கின்றீர்களா? அதற்குதான் நாங்கள் இருக்கின்றோம். நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. எங்களுடன் வாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு அனைத்து தீர்வுகளும் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு சிந்தனை, எண்ணம், செயல் சார்ந்து பல அறிவின் அடிப்படையில் பழைய காலம் வேறு, இந்த வயது காலம் வேறு. பழையது போல இல்லை என்று மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். பழைய அறிவை புதுப்பிக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை வளர்ச்சியின் அடிப்படையில் கொடுத்து கொண்டு வருகின்றது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரும்? கல்வி இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்காது, மற்றும் அந்தஸ்து கிடைக்கும், கல்வி இருக்காது. இல்லை, கல்வியும் இருக்கும், அந்தஸ்தும் இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. இது போன்று பல சிக்கலினால்தான் உடல் மற்றும் மனம் பாதிப்படைகின்றது. இந்த சூழலை எப்படி அணுகுவது, எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் பழைய அறிவின் அடிப்படையிலேயே எப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்லி வளர்த்தார்களோ அந்த அறிவின் அடிப்படையிலேயே மிக நல்லவர்களாகவே வாழ்ந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. நல்லவர்களாக இருப்பது நன்று. இது விதியின் பயனும் அல்ல, விதியின் செயலும் அல்ல. நம் அறிவின் பதிவுதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அறிவின் பதிவு நீங்கள் நினைத்தது சரியா? நீங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டீர்கள் என்பதை உளப்பகுப்பாய்வு செய்து உங்களை மறுசீரமைக்கும் பொழுது இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்களும் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு, சமூகத்தோடு, உங்களுடைய குழந்தைகளோடு மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் தேவைகளான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படும் சாதகம், பாதகம் இவற்றினை கண்டறிந்து மாற்றியமைக்க, மறுசீரமைக்க, வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை எவை என்று பகுப்பாய்வு செய்து சிகிச்சைகளாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் MSK மென்டர்ஷிப் புரோகிராமில்.